இன்னொரு புள்ளையோட வாட்ஸ்அப் டிபி டவுன்லோட் பண்ணி வச்சு நீ ஒண்ணும் புடுங்க போறதில்ல. உடனே எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. உடனே ஃபெமினிசம்னு வந்துருவாங்க. அப்படின்ற ஒரு வார்த்தைய போட்டுடுறாங்க அங்க. அவுட் ஆஃப் ஃபியர் அண்ட் பேனிக் ஷி கமிட்டட் சூசைட். டேட்டாலாம் வச்சு பார்த்தா எப்படியும் 1 in 2 விமன் இஸ் ஹராஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் வினோ பாட்காஸ்ட். இந்த எபிசோட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாட்காஸ்ட்டில் ஒரு கெஸ்ட் ஜாயின் பண்ணுறாங்க. ஷி இஸ் சௌமியா ராமன். அவங்க வந்து பப்ளிக் பாலிசியில் மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. வி ஆர் வெரி ஹாப்பி தட் ஷி இஸ் ஜாயினிங் இஸ் இந்த எபிசோடில். ஹாய் சௌமியா. ஹாய் நவீன். ஓகே, ஸோ நம்ம சொசைட்டியில் வந்து இந்த சைபர் த்ரெட்ஸ், சைபர் புல்லிங், மேன்ஸ்பிளேனிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை இன்னைக்கு எடுத்து பேசலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இதை மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பேசினா கரெக்டாக இருக்காது. நீங்களும் இதை சேர்ந்து பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு டிஸ்கஷன் இதை பற்றி தான் இருக்க போகுது. யா நீ சொன்ன மாரி லைக் இந்த பெர்ஸ்பெக்டிவ் பத்தாதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து அந்த அதுக்கே தேங்க் பண்ற லெவல்ல தான் நம்ம இருக்கோம். பிகாஸ் யூசுவலா வென் யூ ஹியர் அதர் பாட்காஸ்ட் டிஸ்கஷன்ஸ் இதை பற்றியெல்லாம் 4 பசங்க உட்காந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க. ஐ எம் நாட் ஷுர் எப்படி அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எஜுகேஷன் பத்தி பேசுறீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்து இருக்கிற யாராவது ஒருத்தர் அங்க இருப்பாங்க. பட் ஆனா விமன் பத்தி டிஸ்கஷன்னா மட்டும் 4 பசங்க பேசி முடிச்சுட்டு போயிடுறீங்க. அதோட லாஜிக் எனக்கு புரிய மாட்டேங்குது கடைசி வரைக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் வந்து இப்போ நீங்க ஜாயின் பண்ற ரெடியா இருக்கிற மாதிரி நிறைய விமன் வந்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நிறைய டைம் அந்த மாதிரி மீன் எங்களால அப்ரோச் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. ஸோ ஓகே, எனிவே இப்போ நீங்க இருக்கிறதுனால வி ஆர் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ இன்னைக்கு மெயினா எதை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு வந்து நாம ரீசெண்டா வந்துட்டு தமிழ்நாட்டுல நடந்த ஒரு இன்சிடென்ட். சைபர் புல்லிங் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இட் இஸ் நாட் அ நியூ டிஸ்கஷன் டு எனி ஆஃப் அஸ். நம்ம ஒரு கொஞ்ச நாளாவே நம்ம இத வந்து மீடியாலயும் சரி, இல்ல ஓப்பன் ஃபாரம்ஸ்லயும் சரி எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கோம். பட் ஆனா என்ன சொல்றது? அதோட ஒரு ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணிக்கிட்டே இருந்தது. அது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் புல்லிங் இல்ல வந்து நார்மலா வந்து ஒரு பொண்ண த்ரெட்டன் பண்றது. அவங்க யாரா வேணா இருக்கலாம். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்கள வந்துட்டு இந்த துணி கடையில ட்ரெஸ் மாத்துறப்போ, ஹோட்டல்ஸ்ல அதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறப்போ, இல்ல அதான் ஒரு பொண்ணு பிரைவேட்டா அவளோட விஷயங்கள பண்றப்போ, அத வீடியோ பண்ணிட்டு, அந்த வீடியோ வச்சுட்டு, இல்ல அந்த ஃபோட்டோஸ் வச்சுட்டு மிரட்டுறது இஸ் அஃபென்சிவ் அண்ட் இட்ஸ் பனிஷபிள் பை லா. பட் அதுக்கு லா எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஜஸ்டிஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஜஸ்டிஸ் சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுது? அதெல்லாம் நெறைய பேசுறாங்க டிஸ்கஷன். பட் ஒரு விஷயம் நம்ம பேச வேண்டியது என்னன்னா, அதுக்கு ஃபேமிலிஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. பிகாஸ் நம்ம இப்போ ரீசெண்டா நடந்த கேஸ்லயுமே கூட அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளை தான். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு இந்த விஷயத்த பத்தி எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குங்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு இந்த மாரி ஒரு ஃபோட்டோ வெளில போயிருச்சுன்னா, அது பெரிய தப்பு. வி கேனாட் லிவ் ஆஃப்டர் தட் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இந்த ஆப்வியஸா குடும்பத்துல இருந்து, சொசைட்டில இருந்து தான் வருது. ஏன்னா இது என்ன சொல்றது? எங்கேயோ நடக்குது, அமெரிக்கால நடக்குது, இந்தியாலலாம் இது நடக்கவே இல்ல அப்படின்னு சொன்னா ஃபேமிலிஸ் கவலைப்படாம இருக்கலாம். பட் இந்தியால தான் இது நடக்குது. நெறைய நடக்குது. அண்ட் இப்போ வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, 2017க்கும் இப்போய்க்குமே வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த அமௌண்ட் ஆஃப் கேஸஸ். கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா. ஸோ இத பத்தி கண்டிப்பா பேசி தான் ஆகணும் ஃபேமிலிஸ்குள்ள நம்ம. அண்ட் இவங்க குட் டச், பேட் டச் சொல்லிக் குடுக்குற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். பட் ஆனா, இந்த அடாலசென்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற விமன் அண்ட் விமன் ஹூ ஹேவ் நோ மெச்சூரிட்டி டூ ஹேண்டில் இட் இருப்பாங்கல்ல. இப்பதான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க, ஸ்கூல் முடிக்க போற பிள்ளைங்க, ஜஸ்ட் என்டர்ட் காலேஜ் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தா அவங்க ஃபேமிலில சொல்றதில்ல. ஸோ, இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ கீழ விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கை உடைச்சுக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு தானே கால் பண்றோம். அப்படி இருக்கப்போ இந்த மாரி ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது பெரிய பிரச்சனை இன் த சென்ஸ் எமோஷனலி அந்த பிள்ளைக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்படி இருக்கிற பிள்ளைக்கு அது ஏன் வீட்ல சொல்ல மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி ஏன் வர்றதே இல்ல? அதுதான் வந்துட்டு இங்க மெயின் டிஸ்கஷனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது கேட்குறப்ப இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணா ப்ராப்பரான பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்குதா? இது ரிப்பீட் ஆ ஆகிட்டே இருக்கே, ரொம்ப வருஷமா இது நடந்துட்டே இருக்கே, பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்குதா? ஆக்சுவலா வந்துட்டு சைபர் புல்லிங்க்கு வந்துட்டு பனிஷ்மென்ட் வந்து இருக்கு. தனியா சைபர் செக்யூரிட்டி செல்லுன்னு நெறைய ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டுமே வந்து சைபர் செக்யூரிட்டி செல் ஃபார்ம் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆ இது ஒரு விஷயம் ரிப்போர்ட் ஆச்சுன்னா, அதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறது, அவங்கள அரெஸ்ட் பண்றது எல்லாமே கன்ஃபார்மா நடந்துட்டு தான் இருக்கு. சைபர் லாஸ் இருக்கு தான். ஆனா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல.
அது ரிவைஸ் பண்ணணும். அது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா மாத்தணும். எஸ். பட் சைபர் லாஸ் இருக்கு. பட் அந்த ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இது போதா? அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. பிகாஸ் நீங்க இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேஸே எடுத்துப்போம். ஒரு 16, 15 வயசு பிள்ளைய இப்படி யாரோ மிரட்டுறாங்க அப்படின்னா, அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் யார்ட்ட சொல்ல முடியும்? வீட்ல தானே சொல்ல முடியும். இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு அடல்ட் தான் இத ஹேண்டில் பண்ண முடியும் முடியும். அப்படின்னா வீட்ல தான் சொல்ல முடியும். பட் அவங்க ஏன் வீட்ல சொல்லல? அப்படிங்கிறது தான் இங்க இஷ்யூ. ஸோ அத நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நான் நெனச்சேன். எப்படி அது ஜெனரலா எப்படி ரியாக்ட் பண்றாங்க சொன்னா? இப்ப எனக்கு பர்சனலா அந்த பெர்ஸ்பெக்டிவ் தெரியலங்கிறதுனால கேட்கிறேன். ஜெனரலா இப்போ ஒரு பொண்ணு வந்து அப்படி வீட்ல சொன்னா எப்படி ரியாக்ட் பண்றாங்க வீட்ல? அது ஒரு சிம்பிளான லாஜிக்குங்க. இப்போ நான் வந்து இது ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மீ டூ நடந்தது ஓகேவா? மீ டூ ம். நடக்கிறப்போ, அது தமிழ்நாட்டுல எப்படி நடந்தது? இதுல உள்ள இருக்க பாலிடிக்ஸ் எல்லாம் நான் பேச விரும்பல. பட் அந்த ஓகே. இந்த மாரி ஓகே மீ டூ அப்படின்னு ஒரு பொண்ணு Facebookல எழுதினாலோ, இல்ல Twitterல எழுதினாலோ, உடனே சொல்ற விஷயம் அந்த போஸ்ட்ட பார்த்துட்டோ, இல்ல ஜெனரல் பப்ளிக்கோட ரியாக்ஷன் அதுக்கு எப்படி இருக்குன்னா, ஆமா வந்துட்டாங்க. உடனே எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. உடனே ஃபெமினிசம்னு வந்துருவாங்க. அப்படின்ற ஒரு வார்த்தைய போட்டுடுறாங்க அங்க. இந்த மாரி ஒரு ஒரு விக்டிமா இருக்கிற ஒருத்தவங்கள, அவங்களோட பெயின நீங்க நார்மலைஸ் பண்றதுல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அத நம்ம அந்த வார்த்தைய சொல்றப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? யாரோ ஒரு பொண்ணு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கும் ம். அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆமா இவங்களே இப்படிதான். சும்மா பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. அவங்க பெயின நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன பின்னாடி தாட் ப்ராசஸ் இருக்கும்னா, யாரோ ஒரு பொண்ணு தானே அப்படின்னு. பட் த ட்ரூத் இஸ் டேட்டாலாம் வச்சு பார்த்தா, எப்படியும் 1 இன் 2 விமன் இஸ் ஹராஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த 1 இன் 2 விமன் உங்க வீட்ல இருக்கிற லேடீஸா கூட இருக்கலாம். உங்களோட அம்மாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். உங்க கசினா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ, அ நம்மளுடைய வீட்டு விமன் அப்படின்னு வரப்போ, நமக்கு இருக்கிற அந்த சென்சிட்டிவிட்டியும், அக்கறையும் சொசைட்டில நடக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆமா, இதெல்லாம் அந்த பொண்ணு மேல தான் தப்பு. அவ எதுக்கு அந்த டைம்க்கு அங்க போறா? அவ எதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறா? இந்த மாரியான பேச்சுக்கள் தான் ரொம்ப அதிகமா வருது. ஸோ, அ இந்த என்ன சொல்றது? இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரச்சனை இப்படி நடக்குது. நம்ம வீட்ல இருக்க அண்ணா வந்துட்டு மீ டூவ பார்த்து இவங்க பப்ளிசிட்டிக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். நமக்கு அந்த டைம்ல ஒரு இதே மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மள யாரோ மிரட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நம்ம எப்படி சொல்லுவோம் போய் நம்பி அவங்க கிட்ட? அதுதானே யாஹ்! ஃபர்ஸ்ட் கொஸ்டினு. ஆக்சுவலா அதான் நானும் கேட்கணும்னு நெனச்சேன். எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கு இந்த மாரி அவங்க ஃபேமிலி லேடீஸ்க்கே இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குதுன்னு நெனைக்கிறேன். அப்படி தெரியாம இருக்கிறதுனால தான் யாராவது ஒரு பொண்ணு வந்து இப்படி சொல்றப்ப, இது வந்து பாரு எங்க வீட்லலாம் பொண்ணுங்க இருக்காங்க. எங்களுக்குலாம் நடக்கலையே. உனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னா, நீ மட்டும் தான் தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. வீட்ல இந்த மாரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல இப்ப அம்மா கிட்ட மட்டும் ஷேர் பண்ணாம, ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா, ஆம்பளைங்க கிட்டயும் ஷேர் பண்ணணும்ல. அப்பதானே அவங்களுக்கு தெரியும் இது நடக்குது அப்படின்னு. நீங்க சொல்ற மாரி 1 இன் 2 பெர்சனுக்கு நடக்குது. 1 இன் 2 வுமனுக்கு நடக்குது அப்படின்னு, ஆல்மோஸ்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ் எல்லாத்துக்கும் நடக்குதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கு அந்த தெளிவே இல்லன்னு தான் தோணுது. பசங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் அதுவுமே நம்ம ஃபேமிலில இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு அண்ணா, தங்கச்சி 2 குட்டி குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா, தங்கச்சி ஒரு அடாலசென்ட் ஏஜ்க்கு வரப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பியூபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அதையே அந்த பையன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவளுக்கு என்ன நடக்குதுங்கிறதே அவனுக்கு தெரியாது. ஸோ அதே அவன் தங்கச்சிக்கு நடந்த அதே விஷயம் தான் ஸ்கூல்ல இருக்க மத்த பிள்ளைங்களுக்கும் நடக்கும். ஆனா ஸ்கூல்ல வந்து ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அத கமெண்ட் பண்ணி விளையாடுற பழக்கம் இருக்கு. சி எல்லாருமே உடனே மெச்சூர் ஆகுறதில்ல ஓகேவா? நான் எல்லா ஆம்பளைங்களுமே இப்படிதான் அப்படின்னு நான் சொல்லல. ம். பட் ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் பார்த்து அப்புறமா தெளிவு வந்து தான் எல்லாருமே மாறுவோம். பொண்ணுங்களும் அப்படிதான், பசங்களும் அப்படிதான் ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமிலில சொல்லிக் குடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு, லாங் டெர்ம்ல நெறைய இடத்துல நம்மள அஃபெக்ட் பண்ணுதோ! அப்படின்னு எனக்கு பயங்கரமா இருக்கு. அண்ட் இத பத்தி படிக்கிறப்போ வந்துட்டு, இந்தியால யூசுவலா வந்து இந்த ஹியூமன் சர்வே அண்ட் ஹியூமன் சர்வே ரிலேட்டடான ஸ்டடீஸ் எல்லாம் வந்து இந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் பட் ஃபார்ச்சுனேட்லி 2018, 19ல வந்துட்டு கீதா நாராயணன் சொல்லிட்டு டெல்லி யுனிவர்சிட்டி அவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. காலேஜ் கோயிங் விமென் கிட்ட இந்த சைபர் சைபர் த்ரெட்ஸ் இந்த சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான விஷயங்கள் பத்தி கொஸ்டின் கேட்டப்போ தான் தெரிஞ்சது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ விட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயம் அந்த ஸ்டடீஸ பேஸ் பண்ணி அதில அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயங்கள வச்சு அவங்க ஒரு புக்கும் எழுதியிருக்காங்க. 7 திங்ஸ் தட் இந்தியன் விமென் ஷுட் அன்லர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு. ஸோ அந்த புக்ல இருந்து சில விஷயங்கள வந்து நான் இங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃப்ரம் ஃபேமிலி. ஃபேமிலில இருந்து
இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இம்மீடியட்டா அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் ஏன் அந்த பொண்ணுக்கு போய் சேரல அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் திங்கே வந்து சின்ன வயசுல பொறந்த உடனேவே பொம்பள புள்ள தானே பொறுப்பாரு. பொம்பள புள்ள தானே இது பண்ணு, அத பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பையன்னா வந்துட்டு ஆம்பள புள்ள மாரி ஒழுங்கா இரு. ஆம்பள புள்ள மாரி அழாம இரு. அ அழுகுறது இல்ல ஃபீலிங்ஸ் ஆர் லைக் ஃபார் எவ்ரிஒன் ஓகேவா? ஆமா, இதுல வந்து பெண், ஆண் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. பட் நம்மளோட கல்ச்சர்ல வந்து நம்ம வீட்ல நம்மள அப்படிதான் சொல்லிக் குடுத்து வளர்க்குறாங்க. ஆமா. சின்ன வயசுல இருந்தே பவர் இஸ் இன்வெஸ்டட் இன் மென் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஆர் இன்வெஸ்டட் இன் விமென். ஸோ ஆமா. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் லைக் இந்த குட் டச், பேட் டச்லாம் இப்பதான் ரீசென்ட்டா தான் ஒரு 5 வருஷமா வந்திருக்குமா? நம்ம நம்மலாம் என்ன நம்ம 90ஸ் கிட்ஸ், 80ஸ் கிட்ஸ்க்குலாம் இந்த குட் டச், பேட் டச்லாம் தெரியாது. ஆமா. இப்போ ரீசென்ட்டா வந்திருக்க இப்போ பேரண்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்க நியூ ஜெனரேஷன். ஆமா. அவங்க தான் இந்த குட் டச், பேட் டச்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அர்பன் ஏரியாஸ்ல மட்டும் தான் அதெல்லாம் பேசுறாங்க. ரூரல் ஏரியாஸ்லாம் அத பத்தி இன்னும் பேச்சு இன்னும் வரல. அப்படி ஒட்டுமொத்தமா அர்பன், ரூரல்னு பிரிக்க முடியாது. ஐ திங்க் இது பேரண்ட்ஸோட அவேர்னஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஓகே. அவேரா இருக்கிறவங்க எங்க இருந்தாலும் இத சொல்லிக் குடுக்குறாங்க. பட் அவேரா இல்லைன்னா, அ 1960ல வந்து எப்படி ஒரு குழந்தை வளர்ந்ததோ, அதே மாரி தான் 2020லயும் ஒரு குழந்தை வளருதுன்னா, யூ ஆர் டூயிங் இட் ராங்ன்னு நான் சொல்றேன். பேரண்டிங் வைஸ் யூ ஆர் டூயிங் இட் ராங். பிகாஸ் 1960ஸ்ல இருந்த அதே சிட்யூவேஷன், அதே சொசைட்டிய தான் நீங்க குழந்தைங்களுக்கு குடுக்க போறீங்களா? இல்லவே கிடையாது. கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ, ஆஸ் டைம் சேஞ்சஸ், தி வே யூ பேரண்ட் ஷுட் ஆல்சோ சேஞ்ச். அ அவங்களுக்கு வந்து நீங்க இந்த குட் டச், பேட் டச் சொல்லிக் குடுக்கறது அதோட சேர்த்து, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்றது? அது பொறந்ததுலேருந்தே நீங்க செல்ஃபோன்ல தான் தாலாட்டு போட்டு விடுறீங்க. அ எல்லாமே டிஜிட்டல் ஆன்லைன்னு மாறிருச்சு அப்படின்னா, ஆன்லைன்ல இருக்கிற பிரச்சனைகளையும் நீங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும் தானே! ய இப்போ தமிழ்நாட்ல இப்போ நடந்த கேஸ் வந்து அந்த புள்ள ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்கூ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்குன்னா, டெஃபினட்டா 2000க்கு அப்புறம் பொறந்த குழந்தையா தான் இருக்கும் அது. 13, 14 இயர்ஸ் தான். ம்ஹ்ம். அப்படின்றப்போ அந்த இன்சிடென்ட் பத்தி கொஞ்சம் ஃபுல்லா சொல்லுங்களேன். ஆ அதான். ஸோ அ அந்த பாப்பா வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ள. ம்ஹ்ம். ஆ த திங் இஸ் அவ வீ நம்ம நம்ம என்ன சொல்றது, இந்த வீடு இருக்கும். வீட்ட விட்டு தனியா பாத்ரூம் இருக்கும்ல. ம்ஹ்ம். ஊர் சைட்லலாம் அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த பிள்ளை டெய்லியும் அங்க தான் குளிக்கணும் அப்படி. இப்போ லாக்டவுன்றதுனால வீட்ல தான் இருக்கா. ஸோ ஒரு 3 பேரு வந்துட்டு இப்போ குளிக்கிறப்ப வீடியோ எடுத்துட்டு, அ இந்த மாரி நான் இத வெளியில சொல்லிருவேன். வ அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. ஸோ அந்த அண்ட் தென் அவுட் ஆஃப் ஃபியர் அண்ட் பேனிக் ஷி கமிட்டட் சூசைட். ஸோ அ இந்த இடத்துல வந்துட்டு அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாத பயம் தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு 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 உயிர எடுத்துக்கிற அளவுக்கு போயிருக்குன்னா, அது அந்த பயம் தான் நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம். லைக் ம். என்னோட ப்ரைடு என்னோட மானம் போயிருச்சு, மரியாதை போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு வந்துட்டு ஒரு பயம். ஹவ் ஹவ் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் என்னோட லைஃபே இல்ல அப்படின்றது. ஒரு ஒரு சின்ன குழந்தையோட மனசுல நீங்க அப்படி அந்த அளவுக்கு வந்து அம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது இது போயிடுச்சுன்னா லைஃபே இல்லங்கிற அளவுக்கு போயிருக்குன்னா, ரொம்ப க்ளோஸ்டான சொசைட்டில தான் நம்ம இன்னும் இருக்கோங்கிறதுக்கு தான் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். க்ளோஸ்டு சொசைட்டின்னு எத மீன் பண்றேன்னா, வீட்ல அம்மா, அப்பா இத பத்தியெல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ அப்படி சொல்றேன். வேற இப்ப பேரண்ட்ஸ் விட்டா வேற என்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது? ஐ மீன் கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது? ஆர்கனைசேஷன்ஸ் எதுவும் இருக்குதா? இதெல்லாம் டீல் பண்றதுக்கு? ஆக்சுவலா வந்துட்டு ஆர்கனைசேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து கவுன்சிலர்ஸ் அப்படின்னு இருக்கவங்க கம்பல்சரியா இருக்கணும். ம்ஹ்ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூல் இருக்கு. பட் வந்து அது எல்லா ஸ்கூல்லயும் ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. அண்ட் அந்த கவுன்சிலர்ஸ் கிட்ட இது எல்லாமே பேச முடியுமான்னு கேட்டாலும், எனக்கு தெரிஞ்சு இந்த கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. இப்போ ம். இருக்கிற நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். நம்ம யுஎஸ், ஃபின்லாண்ட் மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்கூல் பிள்ளை வந்துட்டு கவுன்சிலர் கிட்ட போயிட்டு எத வேணா பேசலாம். வீட்ல இருக்கிற பிரச்சனை, அம்மா, அப்பா சண்டை போடுறாங்க. எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்ற அளவுக்கு கூட பேசலாம். ம். பட் நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல வெறும் படிப்ப பத்தி மட்டும் தான் டீச்சர்ஸ்ட்ட பேசணுங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அண்ட் தேர் ஆர் மெனி எக்செப்ஷன்ஸ். ஐ ஐ ஐ ட்ரூலி அக்செப்ட் தேர் ஆர் மெனி எக்செப்ஷன்ஸ். அண்ட் நெறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பர்சனலா ஸ்டூடண்ட்ஸோட எமோஷனல் வெல்பீயிங்க கேர் பண்ற அளவுக்கு டீச்சர்ஸும் இருக்காங்க. அது எல்லாமே
எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் அது வந்து லெஸ் தென் 0.1% தான். ஓகேவா? நம்ம எல்லா மெஜாரிட்டி டைமும் பேசுறப்போ வந்து எக்ஸெப்ஷன்ஸ் பேசுறப்போ சொல்ல தேவையில்ல. கரெக்ட். ஆமா. எக்ஸெப்ஷன்ஸ நம்ம வந்து ஒரு மெஜாரிட்டின்னு எடுத்துக்க கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆ என்ன சொல்றது? இட் வில் நாட் ஹெல்ப் அஸ் டூ கெட் இன்டூ அ சொல்யூஷன். அண்ட் நீங்க கேட்டபடி கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்டின்னா, இன்னும் வந்து இப்படி ஒரு விஷயம் அ நடக்காம இருக்கிறதுக்கு வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் வந்து அவேர்னஸ் தான் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ அவேர்னஸ்ங்கிற பேர்ல அ ஒரு என்ன சொல்றது? ஒரு ட்வீட் போடுவாங்க. இல்ல ஆன்லைன்ல வந்து ப்ரொபகேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றாங்க. இது வந்து யார போய் ரீச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வயசுக்கு மேல. அவங்களே செல்ஃபோன் எடுத்து அவங்களே யூஸ் பண்றவங்க. ஐ மீன் இந்த மாரி பேஜஸ ஃபாலோ பண்றவங்க. அது வந்து குறிப்பா இந்த இந்த அடாலசன்ட் பீரியட்ல இல்ல வந்துட்டு இன்னமும் ஸ்கூல்லேருந்து இப்பதான் காலேஜ் போறாங்க. அந்த பிள்ளைங்களுக்குலாம் இது கண்டிப்பா போய் சேருதா அப்படின்றது டவுட் தான். அண்ட் சப்போர்ட் சிஸ்டம்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள சப்போர்ட் பண்றதுக்கு நெறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. அண்ட் அத எப்படி ஹேண்டில் பண்றது, ப்ராசிக்யூஷனுக்கு எப்படி கொண்டு போறதுங்கிறதுக்கெல்லாம் நெறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. பட் இந்த விஷயம் நடந்த உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பேசணும் அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. இவங்கலாம் கால் பண்ணி நம்ம கேட்டோம்னா ஹெல்ப் கிடைக்கும்லாம் தெரியாது. தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆம். ஸோ இமிடியேட் சப்போர்ட்ங்கிறது ஃபேமிலிலேருந்து தான் வந்தாகணும். அண்ட் அந்த ஃபேமிலிலேருந்து வர்றதுக்கு அ அத ஸ்டாப் பண்ற மாரி தான் நம்மளோட பேரண்டிங் ஸ்டைலும் இருக்கு. கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அப்படிதான் பார்க்குறோம். அப்படிங்கிறது தான் இங்க கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயம். நீங்க சொல்ற மாரி பேரண்டிங்கே ஆக்சுவலா சொல்லி தரணும்ல. இப்ப வந்து சில விஷயங்கள்லாம் வந்து எப்படி வந்து குழந்தைங்க கிட்ட டீல் பண்றதுங்கிறதே தெரியாது. இப்ப இப்ப ஒரு பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்க பண்ற பேரண்டிங் வந்து அவங்களுக்கு அவங்க அப்பா, அம்மா எப்படி சொல்லிக் குடுத்தாங்களோ, அத பத்தி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பேரண்டிங் வந்து கிட்டத்தட்ட இப்ப இரலவன்ட் ஆயிருச்சு. 40 இயர்ஸ், 30 இயர்ஸ், 40 இயர்ஸ் முன்னாடி இருந்த எக்ஸ்போஷர் வேற, இப்ப இருக்க எக்ஸ்போஷர் வேற. சோ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ வந்து டீல் பண்றதுக்கு, ஹேண்டில் பண்றதுக்கே வேற மாரி பேரண்டிங் பண்ணணும். அந்த மாரி அவேர்னஸ் இல்லங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆக்சுவலா. நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. அண்ட் பேரண்டிங்ன்னு நம்ம பேசப்போ வந்து முக்கியமானது இந்த விஷயம். இப்போ குழந்தைகள் பெற்று இப்போ வளர்த்துட்டு இருக்காங்கல்ல, 2 வயசு, 3 வயசு குழந்தைங்க இருக்காங்கல்ல. ம். அந்த ஜெனரேஷனுக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கு. ஓகேவா? பட் இப்போ அடாலசன்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்கல்ல, ஒரு 13லேருந்து ஒரு 19 வயசுக்குள்ள இருக்காங்கல்ல. ம். அவங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் பேரண்டிங் கிடைச்சிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அண்ட் அ அது அவங்களுக்கு அத பத்தின ஒரு அவேர்னஸ் வந்துட்டு ஆப்வியஸா வந்து செக்ஸ் எஜுகேஷன்ங்கிற விஷயம்லாம் இந்தியால பாசிபிளே கிடையாது. இன் நியர் ஃபியூச்சர் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்காவது. ம்ஹ்ம். ஸோ அது அத நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபேமிலில வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கணும். அ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, நம்ம வீட்ல போய் சொல்லலாம். அப்படிங்கிற லெவலுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸாவது ஃபேமிலி சிஸ்டம் குடுக்கணும். அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபேமிலி சிஸ்டம் மேல இல்லாததுனால, இல்ல நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இல்ல நம்மள நம்ப மாட்டாங்களோங்கிற ஃபியர் தான் வந்து சூசைட் ரேஞ்சுக்கு போகுதுன்றது என்னுடைய அ தாட். எனக்கு தெரிஞ்சு நெறைய இடத்துல ஃபேமிலிஸே இந்த ட்ரால்ஸ் மாரி தான் பிஹேவ் பண்றாங்க. இந்த துப்பட்டா போடுங்கள் தோழி. அப்புறம் வந்து அ ஆ சேலையில முள்ளு பட்டாலும், நீ முள்ளு என்ன சேலையில பட்டாலும் இந்த மாரி தான் வந்து ஃபேமிலிஸே இருக்கு. ஸோ நீ என்ன அவ் ட்ரெஸ் பண்ணியிருக்க? இப்படி இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வெளில போவாத. ஆமா. ஆ, இந்த நேரத்துல போகாத 10 மணிக்கு 8 மணிக்கு மேல ஆ, பொம்பள புள்ளைக்கு என்ன வேலை? அப்படிலாம் இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. நெறைய கேக்குறாங்க. ஸோ அந்த விவரம் வர்றதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நெறைய எஃபோர்ட்ஸ் இருக்கணும்னு தோணுது. சும்மா அப்படியே நம்ம ஆ. நெனைச்சோனலாம் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த அவேர்னஸ்லாம் வருமான்லாம் தெரியல. ஐ திங்க் நீங்க சொல்றப்போ யோசிச்சு பார்த்தா, நம்ம ஸ்கூல்ல இருந்து தான் இத ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கும் தோணும். பிகாஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம இப்போ நம்மலாம் ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம்னா, கன்ஃபார்மா வந்துட்டு அது ஸ்கூல், காலேஜ்லாம் முடிச்சு நம்பளா படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஆமா. பட் வந்து இத நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம ஜெனரேஷனுக்கு ஒரு த்ரெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான அளவு தான் இருந்தது. பட் இப்போ வர ஜெனரேஷனுக்கு த்ரெட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா, அ அவங்களுக்கு வந்து இந்த இந்த நெட்டு, இல்ல இன்டர்நெட், இல்ல வந்து இந்த இந்த சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுத்துட்டோம். பட் அதுல உள்ள இருக்கிற த்ரெட்ஸ் அவங்களுக்கு நம்ம சொல்லவே இல்ல. இன்னுமே எப்படின்னா, ஒரு உன்னுடைய ஃபோட்டோ வேற யார்கிட்டயா இருந்ததுன்னா, ஐய்யயோ! அவ்வளோதான் உன் வாழ்க்கையே போச்சு. அது எப்படி உன் ஃபோட்டோ வேற யார்கிட்டயா இருக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பள பிள்ளைய கேட்குறோம். ம். ஆனா, நம்மளே தான் வந்துட்டு செல்ஃபோன் வாங்கி குடுக்குறோம். எல்லாருக்கும் குடுக்குறோம். பசங்க, பொண்ணுங்கன்னு எல்லார்கிட்டயும் செல்ஃபோன் வாங்கி குடுக்குறோம். ஒரு சைடுல வந்துட்டு நீங்க உன்னோட ஃபோட்டோ வேற யார்கிட்டயா இருந்ததுன்னா, அது சும்மா அந்த பொண்ணு வந்து ஒரு புக்க புடிச்சு
சிரிச்சுட்டு இருக்க ஃபோட்டோவா இருக்கலாம். இல்ல சும்மா அது WhatsAppல டிபியா வச்சிருந்த ஃபோட்டோவா இருக்கலாம். ம். அந்த ஃபோட்டோவே கூட எப்படி அவன்கிட்ட போச்சு அப்படின்னு கேட்கிற லெவல்ல இருக்கிறோம். ஆனா ம். செல்ஃபோனும் நம்ம பசங்க பொண்ணுங்களுக்கும் வாங்கி குடுக்குறோம். இப்போ ம். பசங்களுக்கும் சொல்றதில்ல. இப்போ இன்னொரு புள்ளையோட WhatsApp டிபி டவுன்லோட் பண்ணி வச்சு, "நீ ஒண்ணும் புடுங்க போறதில்ல" அப்படின்னு நம்ம சொல்லிக் குடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா, இன்னுமுமே வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது, அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் இல்ல வீடியோஸ் என்கிட்ட இருக்குன்னா, அவங்க ஏதோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு பயம். அ என்னன்னா, ஐயய்யோ! மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயம். அண்ட் அது மிஸ்யூஸ் பண்ணாலும் வீட்டுக்கு சொல்றதுக்கு இன்னும் பயம். ஸோ என்ன சொல்றது? ரொம்ப பயாஸ்டான ஒரு பயத்த மட்டுமே குடுத்துட்டு, அ ஒரு ஒரு பேரண்டிங் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் அதுல வந்து ரிசல்ட்ஸ் மட்டும் பயங்கரமா வந்துரணும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்குறோங்கிறது, இன்னும் எனக்கே அதோட கான்செப்ட் புரிய மாட்டேங்குது யோசிச்சு பார்த்தா. அண்ட் வீட்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது என்னன்னா, அ நீ நீ குடுக்காம அவன்ட்ட எப்படி ஃபோட்டோ போகும்? நீ ம். நீ கூட போகாம எப்படி அவன்கிட்ட வீடியோ இருக்கும்? அப்படிங்கிற கேள்வி தான். இது வந்து ஸ்கூல் பிள்ளைங்கன்னு நம்ம பேசுறப்போ இந்த 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 விவாதம் வேற மாரி. அடல்ட்டான ஒரு பொண்ணு இல்ல பையனாலுமே இவங்க இப்படிதான் ஒரு கொஸ்டின வைக்கிறாங்க. இவ போகாம எப்படி இருக்கும்? அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒரு அடல்ட்டோட டேட்டிங் இல்ல அவங்களோட பெர்சனல் லைஃப்ல நம்ம யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. அவங்க ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ்ல ரிலேஷன்ஷிப்ஸ் மேல இருக்க ட்ரஸ்ட் பேசிஸ்ல தான் தே ஆர் டூயிங் வாட் தே ஆர் டூயிங் ஓகேவா? ஸோ அந்த ட்ரஸ்ட்ட வந்து தேர் பார்ட்னர் ஹஸ் ப்ரோக்கன். அந்த ட்ரஸ்ட்ட அவங்க பிரேக் பண்ணிட்டு தே ஆர் டூயிங் சம்திங் விச் இஸ் எத்திக்கலி, மாரலி அண்ட் லீகலி ராங் அப்டின்னா, ம். ஆப்வியஸ்லி பண்ற அ இந்த மாரி லீகலி ராங்கான ஒரு விஷயம் சைபர் த்ரெட் பண்ற அந்த பார்ட்னர தான் நம்ம எல்லாரும் கொஸ்டின் பண்ணணுமே தவிர, நம்ம ஏன் வந்துட்டு அந்த அந்த பொண்ணையோ, இல்ல அந்த பையனையோ கொஸ்டின் பண்றோம் அப்படிங்கிறது தான். முக்கியமா பொண்ணுங்கள தான் கொஸ்டின் பண்றோம். பசங்கள யாரும் கொஸ்டின் பண்றதே கிடையாது. அ த்ரெட் பண்ற பார்ட்னர கொஸ்டின் பண்றது கிடையாது. ஆனா விக்டிம கொஸ்டின் பண்ணுவோம். அ இந்த லாஜிக் வந்து ரொம்ப தப்பானது. இன்னும் சொல்லப்போனா மனிதத்தன்மையற்றதுன்னு தான் சொல்லுவேன் நானா இருந்தா. ஸோ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த ட்ரஸ்ட் பேஸ்டுங்கிறத சொல்றப்ப, அ ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குது? முக்கியமா இந்த லாக்டவுன்ல எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குது? இல்ல ஜெனரலாவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணணும்? சின்ஸ் நீங்க இந்த கொஸ்டின் கேட்கறதுனால, தேர் ஆர் 2 டைப்ஸ் இதுல ஓகேவா? இஃப் தே ஆர் அடல்ட்ஸ், இஃப் தே ஆர் அபவ் லீகல் ஏஜ் அண்ட் அப்படின்னா பொண்ணு, பையன் 2 பேருமே அவங்களுக்கு வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப சூஸ் பண்றதுக்கும் அண்ட் த டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தே ஆர் இன் அத சூஸ் பண்றதுக்கும் எல்லா ரைட்டுமே இருக்கு. அத பத்தி நம்ம யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல அ அ ஆன் த பேசிஸ் ஆஃப் ட்ரஸ்ட் ஒன்லி they are sharing intimate pictures or videos with each other. அண்ட் ஆஸ் அடல்ட்ஸ் அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட இன்டிமேட் ஸ்டஃப் எல்லாம் சேஃபா இருக்குன்னு என்ஷூர் பண்ணிக்கிறது. ஸோ இது இது ஒரு விஷயம். இது சொல்றப்போ ஒரு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. இப்போ வந்து இந்த சேஃப்டி என்ஷூர் பண்றது அந்த அடல்ட்ஸோட வேலை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க சொன்ன மாரி ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸோ, வீடியோஸோ ஷேர் பண்றாங்க. அந்த டைம்ல அந்த ட்ரஸ்ட்ட அவங்க பிரேக் பண்றப்ப, நீ தான் வந்து சேஃப்டி என்ஷூர் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்றது கரெக்ட்டா? அந்த மேல் பார்ட்னர் வந்து அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அது கிரிமினல் அஃபென்ஸா நம்ம ட்ரீட் பண்ணாம, நீங்க வந்து வெறும் ட்ரஸ்ட் பிரேக் பண்ற விஷயமா பார்க்கலாமா? நோ, நோ, நோ. ஐ திங்க் ஒரு விஷயம் வந்து தப்பா இன்டர்பிரெட் ஆயிருச்சு. என்னன்னா, என்ஷூர் த சேஃப்டிங்கிறது நான் எதுக்கு சொன்னேன்னா, 2 கன்சென்டிங் பார்ட்னர்ஸ்க்கு நடுவுல இன்டிமேட் ஸ்டஃப் ஆர் ஷேர்ட் வயா வெப் அப்படின்னா, வெப்ல அவங்களோட சேஃப்டி. மத்த ஹேக்கிங் அப்படிலாம் எதுவும் நடக்காம பார்த்துக்கிறது அவங்க 2 பேரோடது அப்படின்னு நான் சொன்னேன். ம். பட் வென் இட் கம்ஸ் டூ நீங்க சொன்ன மாரி இஃப் ஒன் பெர்சன் த பார்ட்னர் இஸ் பிரேக்கிங் த ட்ரஸ்ட் அண்ட் அந்த விமன வந்து த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்னா, அந்த விக்டிம வந்து கொஸ்டின் பண்ணவே கூடாது. த பாயிண்ட் இஸ் அ ஏதோ ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ்ல தான் 2 பேருமே தே ஆர் இன் தட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தட் பெர்சன் இஸ் பிரேக்கிங் தட் அண்ட் கோயிங் அவே அண்ட் போறப்போ வந்துட்டு இவங்கள த்ரெட்டன் பண்றது வந்து இட்ஸ் லீகலி வெரி வெரி ராங். அண்ட் அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இவங்க ஷீ கேன் அந்த பொண்ணு வந்து ஷீ கேன் டெஃபினெட்லி ரைஸ் ஹர் வாய்ஸ். ஷீ கேன் டெல் லைக் நீ பண்றது தப்பு அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாரி பண்றவங்க மோஸ்ட்டா த்ரெட்டன் பண்றது எப்படின்னா, ஐ வில் புட் இட் ஆன் த வெப் ஆர் ஐ வில் புட் இட் ஆன் என்ன சொல்றது? ஐ வில் ஷேர் இட் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது தான்.
ஸோ நீங்க அ இப்படி ஒருத்தர் உங்கள த்ரெட்டன் பண்றதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. அண்ட் பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஜஸ்ட் ரீச் அவுட் டூ உங்களுக்கு க்ளோஸரா இருக்கிற நீங்க ட்ரஸ்ட் பண்ற ஒரு ஃப்ரெண்டுக்கோ, இல்ல ஃபேமிலி மெம்பருக்கோ ரீச் அவுட் பண்ணுங்க. சொல்லுங்க இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அது லீகலா எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பாருங்க. நீங்க சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலே ஆக்ஷன் இமிடியேட்டா எடுப்பாங்க. இமிடியேட்டா எடுக்கணும். அதுதான் ஆஸ் பெர் லா. ம். ஸோ ஐ திங்க் நீங்க ஹெல்ப் ரீச் அவுட் பண்ணா சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. அண்ட் லைக் இந்த மாரி நான் ஃபோட்டோஸ் வெளியிட்டுருவேன், வீடியோஸ் வெளியிட்டுருவேன் அப்படின்னா, பயப்படவே பயப்படாதீங்க. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் இப்படி எமோஷனலி ஸ்பீக்கிங் உங்கள த்ரெட்டன் பண்றாங்கன்னா, நீங்க பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ நீங்க பயப்படாம அத ஹேண்டில் பண்ணிக்கனாலே, த அதர் பெர்சன் வில் பேக் ஆஃப். பட் இன்னொன்னு, இது நீங்க பயப்படாதீங்கன்னு நம்ம சொல்றது ஈஸியா இருக்கலாம். பட் வந்து இந்த மென்டல் ட்ராமாங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும்ல. பெருசா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அவேர்னஸ் வந்து இந்த மூவிஸ் பார்த்து அந்த மாரி தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேம் ஓவர் மூவிலாம் பார்த்திருந்தா, அந்த ட்ராமா அவளுக்கு ஒரு அடுத்த 2 வருஷத்துக்கு வரைக்கும் இருக்கும் அந்த ட்ராமா. ஸோ அதுக்கான அத ஹேண்டில் பண்றதுக்கு, அத வந்து அது அ கிளினிக்கல் டெர்ம்ஸ்ல இல்ல மெடிக்கல் டெர்ம்ஸ்ல சால்வ் பண்றதுக்குலாம் நம்மளுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? ஆ ஆக்சுவலா இருக்கு. பட் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? இன்னுமே நீங்க கேட்டீங்க அப்டின்னா, அ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்கம் அண்ட் கைண்ட் ஆஃப் கிளாஸ் தட் யூ பிலாங் டூ அத வச்சு இது எல்லாமே டிபெண்டன்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ம் கிராமத்துல வந்து எல்லாருக்குமே என்ன சொல்றது? இப்போ ஒருத்தங்க லைஃப் லூஸ் பண்றதோ, இல்ல தெரிஞ்ச ஒருத்தங்க இறந்து போறதோ எல்லாருக்கும் நடக்குது. பட் ஆனா சிட்டில தான் நம்ம போயிட்டு டிப்ரஷன் அப்படின்னு மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுறோம். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன அந்த டிப்ரஷன் மாத்திரை, இல்ல அந்த கவுன்சிலிங் கிடைக்குதான்னா, அது அவங்க வேற மாரி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி நான் இத 2த்தையும் கம்பேர் பண்ணல. பட் என்னன்னா, இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கிளாஸ் பேஸ்டான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக தான் இத சொன்னேன். நீங்க கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாருக்குமே அக்சஸிபிளா இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. எல்லாராலயுமே ஒரு கவுன்சிலர் இல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட அஃபோர்ட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு கொஞ்சம் டஃப் தான் நம்ம இந்தியன் எக்கனாமிக் சினாரியோ பார்க்குற வரைக்கும். ஆ அ ஸோ சில பேரால அஃபோர்ட் பண்ண முடியும், சில பேரால பண்ண முடியாது. பட் ஆனா எல்லாராலயுமே நமக்கு க்ளோஸா இருக்க ஃப்ரெண்டோ, இல்ல ஃபேமிலி மெம்பர் கிட்டயோ உட்காந்து பேச முடியும். அது வந்து மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் அஸ் கேன் டூ இட். ஸோ அப்படி இருக்கிறப்போ, இந்த மாரி ஒரு இஷ்யூனா, அவங்களோட ட்ராமாங்கிறது பயங்கரமா இருக்கும். அண்ட் 2 வருஷம் இல்ல, லைஃப் லாங் கூட அந்த ட்ராமா அஃபெக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ, அ முடிஞ்ச அளவுக்கு நான் இப்ப என்ன சொல்றேன்னா, தைரியமா இருங்க, பயப்படாதீங்கன்னு சொல்றது வந்து, அ அந்த பயம்ங்கிறது நமக்கு இருக்கும் தான். பட் அந்த அந்த ப்ராப்ளம எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது வரப்போ, நமக்கு இம்மீடியட்டா இருக்கிற ஃபேமிலி மெம்பரோ, இல்ல ஃப்ரெண்டு கிட்டயோ சொல்லி அண்ட் ஹெல்ப் இஃப் நீடட் லீகல் ஹெல்ப் கூட வாங்கி, இந்த ப்ராப்ளம நம்ம சால்வ் பண்ணணுமே தவிர, நம்ம பயந்துகிட்டு அவங்க நம்மள டார்ச்சர் பண்றாங்க அப்டின்னா, பயந்துகிட்டு அவங்க சொல்றதுக்குலாம் ஊன்னு சொன்னோம்னா, இன்னும் தான் நம்ம அஃபெக்ட் ஆவோம். இன்னும் தான் நம்மளோட ஆ லைஃப் வந்து இதனால அஃபெக்ட் ஆகும். அப்டிங்கிறதுக்கு சொல்றதுக்காக தான் சொன்னேன் பயப்படாதீங்க அப்டின்னு. மத்தபடி பார்க்க போனா, அந்த ட்ராமாங்கிறது அவங்களோட வாழ்க்கையில லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும் தான். ஸோ அத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி பர்சனல். ஒருத்தரும் அத ஒரு மாரி ஹேண்டில் பண்றாங்க. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் இருக்குன்னா, ஆ சில பேருக்கு அது அஃபோர்டபுளா இருக்கு. சில பேருக்கு இல்ல. இன்னும் இந்தியால வந்து அந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த் பத்தி ஒரு விஷயம் வந்து இன்னும் வரல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இல்ல நமக்கு அவைலபிளா இருக்கிற ரிசோர்ஸஸ் வைஸ். மென்டல் ஹெல்த்ங்கிறத விட, இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப சைபர் புல்லிங்க்கு, டொமஸ்டிக் அபியூசஸ்க்குலாம் வந்து கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷன் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அவங்க ஒரு ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாரி அபியூஸ் ஆன விக்டிம்ஸ்க்கு எப்படி போய் சேருது? சேருதா? இப்போ இப்போ வந்து இந்த மாரி ஒரு ட்ராமா வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் சைபர் புல்லிங் தான். ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் டொமஸ்டிக் அபியூஸ் தான். ஸோ அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ ட்ரீட் பண்றதுக்கும் அவங்க அந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்றாங்களா? இல்ல அதுக்கான ஆர்கனைசேஷன்ஸ் எதுவும் இல்லையா? இது வந்து இந்தியால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஏத்த மாரி மாறும். எப்படி வந்து இந்த டொமஸ்டிக் அபியூஸ் ஆர் சைபர் அபியூஸ ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது. அண்ட் சில ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் மாரி வச்சிருக்காங்க. வேர் விமென் அஃபெக்டட் பை டொமஸ்டிக் வயலன்ஸ், சைபர் புல்லியிங் இந்த மாரி எல்லா ஆசிட் அட்டாக்ஸ் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கான ஒரு ஷெல்டர் மாரி, ஒரு கேர் சென்டர் மாரி இருக்கு. பிகாஸ் நெறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த மாரி அஃபெக்ட் ஆன விமென வந்து ஃபேமிலியே வந்துட்டு ஏத்துக்க தயாரா இருக்கிறதில்ல நெறைய நெறைய இடங்கள்ல. ஸோ அதுக்காக சில ஸ்டேட்ஸ் அத பண்ணியிருக்காங்க.
அண்ட் இன்னொரு விஷயம் அப்டின்னா, நீங்க கேட்கறது வந்து அது எப்படி ஃபண்ட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க. அது உங்களுக்கு போய் சேருதா அப்படின்னு கேட்டீங்க. அ சில ரிப்போர்ட்ஸ் வழியா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட ரிப்போர்ட், அப்புறம் நீத்தி ஆயோகோட ரிப்போர்ட், அ இந்த மாரி சில ரிப்போர்ட்ஸ்ல தான் இந்த ஃபண்டிங் வந்து எந்தெந்த இடத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க, எப்படி எப்படி போய் இந்த ஃபண்டிங்கோட ஃபனல் போயிருக்கு கீழ வரைக்கும்னு நமக்கு தெரியும். பட் இண்டிவிஜுவல் லெவல்ல வந்துட்டு இது அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து நமக்கு அவைலபிளா இன்னும் அந்த லெவலுக்கு நம்மளுக்கு டேட்டாஸ் அவைலபிளா இல்ல ஃபார் பப்ளிக் சைஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குதுங்கிறத அக்னாலேஜ் பண்றோம். பட் வந்து இத ஹேண்டில் பண்றதுக்கு, இல்ல இது டேக்கிள் பண்றதுக்கு ஆன பெர்சனல் லெவலா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி லெவலா இருக்கட்டும், இல்ல ஆர்கனைசேஷன் லெவலா இருக்கட்டும், என்ன பண்ணணும்? இன்னும் என்னலாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இது அடலசென்ட் ஏஜ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சைபர் புல்லிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலில இருந்தும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கூல்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கூல்ல வந்துட்டு டீச்சர்ஸ ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின் பண்ணணும். அ இந்த இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு டீச்சர்ஸ்க்கு ஸ்பெஷலா ட்ரெய்னிங் செஷன்ஸ்லாம் வச்சு, இன்டர்நெட் சேஃப்டி பத்தி குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரணும் அப்படிங்கிறத சொல்லி, அத ஸ்கூல் கரிக்குலம்ல இன்கல்கேட் பண்ணணும். அண்ட் பிகாஸ் டீச்சர்ஸ தவிர வேற ஒரு டீச்சர்ஸ விட ஒரு ஓப்பனான சோர்ஸ் என்னால யோசிக்க முடியல. பிகாஸ் நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிள் இல்ல நம்மளோட கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி இருக்கு. ஸோ இத நம்ம ஸ்கூல்ல இருந்து தான் ஆரம்பிக்க முடியும். ஸோ ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்கூல் கரிக்குலம்ல வந்துட்டு நம்ம வந்து இந்த மாரி இன்டர்நெட் சேஃப்டி கைட்லைன்ஸ் இன்கல்கேட் பண்ணணும். சைல்ட் சேஃப்டினா என்னன்னு சொல்லிக் குடுக்கணும். குட் டச், பேட் டச்னா என்னன்னு சொல்லிக் குடுக்கணும். இதெல்லாம் பண்ணணும். அது இல்லாம ஃபேமிலி லெவல்ல வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, சி ஃபேமிலி லெவல்ல இஃப் சம்திங் லைக் திஸ் ஹேப்பன்ஸ் நீ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ குழந்தைங்களுக்கு நம்ம பில்ட் பண்ணி விடணும். சில்ட்ரன் க்ரோ சீயிங் பேரண்ட்ஸ் ஓகேவா? நம்மள பார்த்து நம்ம என்ன பேசுறோமோ அதெல்லாம் கேட்டு இன்னும் சொல்லப்போனா நம்ம கேட்கறது, நம்ம பேசுறது நமக்கு மறந்துரும். பட் ஆனா குழந்தைங்களுக்கு வந்து அது கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல கேட்டது. ஸோ அவங்கள சுத்தி நம்ம என்ன பேசுறோம், இந்த மாரி சென்சிட்டிவான விஷயங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா. இந்த மாரி விஷயத்துக்குலாம் நம்ம ரொம்ப இன்சென்சிட்டிவா இஷ்டத்துக்கு வீட்ல சொல்றத கேட்காம வெளிய போனா இப்படிதான் நடக்கும். அப்பா, அம்மா பேச்ச கேட்கலனா இப்படிதான் நடக்கும். அ இவ நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு இந்த மாரி ஒவ்வொரு தடவையும் இந்த மாரி இன்சிடென்ட் நடக்கிறப்போ, இவ்ளோ இன்சென்சிட்டிவான கமெண்ட்ட நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா, அத கேட்டுட்டே வர பிள்ளை, அதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உங்கள நம்பாது. உங்கள நம்பி உங்ககிட்ட சொன்னா அந்த ப்ராப்ளம நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து இப்படி சொல்லுதுன்னா, எந்த பேரண்ட்டுமே சும்மாவே விட மாட்டாங்க. தே வில் டேக் திங்ஸ் ஆன் தியர் ஹேண்ட்ஸ் அண்ட் தே வில் ட்ரை டூ சால்வ் தட் ப்ராப்ளம். அப்படி இருக்கிறப்போ, நீங்க அந்த பிள்ளை உங்கள்ட்ட சொல்றதையே ஸ்டாப் பண்றீங்க. உங்களோட இன்சென்சிட்டிவான கமெண்ட்னால அப்படின்னா, அந்த பிள்ளை உங்ககிட்ட வந்து சொல்லலன்னா, இப்போ நம்ம நியூஸ்ல பார்க்குற மாரி சூசைட் சின்ன வயசுலயே வந்துட்டு இந்த ஹேண்டில் பண்ண முடியாம சூசைட் பண்ணிக்கிறது, இல்ல எமோஷனல் பிரேக் டவுன் ஆகுறது, அதெல்லாம் ரொம்ப லாங் டெர்ம் எஃபெக்ட் இருக்கும் அவங்க மேல. ஸோ நீங்க அந்த கான்ஃபிடன்ஸ அவங்கள பில்ட் பண்ணணும்னா, வீட்ல வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கணும் இந்த மாரியான விஷயங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீட்லருந்து கிரியேட் பண்ணும். இப்ப நீங்க குட் டச், பேட் டச் சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதோட சேர்த்து சைபர் சேஃப்டிய பத்தியும் கொஞ்சம் சொல்லிக் குடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க சொல்ற மாரி இந்த வீட்ல இருக்க பவர் டைனமிக்ஸே ஆக்சுவலா இந்த சொசைட்டில அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும்ல. இப்ப வந்து வீட்ல வந்து அப்பா வந்து ரொம்ப டாமினன்ட்டா இருக்காங்க. வந்து அபியூஸ் பண்றாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மென்டாலிட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சின்ன பையனா இருந்தா, அந்த சின்ன பையனுக்கு போகுது. நான் வந்து பையங்கிறதுனால வந்து ஒரு பொண்ணோட பவரா இருக்கேன், பவர்ஃபுல்லா இருக்கேன், டாமினன்ட்டா இருக்கேன். ஸோ வந்து அந்த மாரி நான் வந்து வெளி உலகத்துல போய் நான் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது. ஸோ நீங்க சொன்னது மோஸ்ட்லி வந்து கேர்ள் சைல்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்து இருந்துச்சு. பாய் சில்ட்ரனுக்கு என்ன பண்ணணும்? ஆ. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப நல்ல கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நான் நெனைக்கிறேன். அ முதல்ல வந்துட்டு அம் "யூ ஆர் பவர்ஃபுல் அண்ட் ஷி இஸ் நாட்" அப்படின்னு வீட்ல சொல்றத நிறுத்துங்க. அ ஆம்பள பிள்ளையா இருந்தா அழக்கூடாது அப்படின்னு சொல்றத நிறுத்துங்க. அழுகுறது அப்படின்னு எல்லா மனுஷங்களும் பண்ற ஒரு விஷயம். ஆம்பள பிள்ளைங்க அழக்கூடாதுன்னுலாம் எதுவுமே கிடையாது. எல்லா மனுஷங்களும் ஒரே மாரி தான் பெயினுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நீ ஆம்பள பிள்ளை, நீ பொம்பள புள்ள, உங்க 2 பேருக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. நீ தண்ணி கொண்டு போக்கூடாது. நீ வீட்ல வேலைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. நீ ஆம்பள பிள்ளடா, நீ போய் வேலைய பாரு, டிவி பாருன்னு சொல்லாதீங்க. அவங்க வந்து நார்மலா என்ன சொல்றது? நீங்க நார்மலா வளங்க 2 பேரையுமே. ஆ 2 பேருமே வீட்ல ஹெல்ப் பண்ணட்டும். 2 பேருமே வீட்ல விளையாடட்டும். 2 பேருமே எல்லா விஷயங்களையும் சரிசமமா பகிர்ந்துக்கட்டும். நீங்க அத வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வீட்ல இருக்கிற பசங்கள வந்துட்டு, ஆம்பள பிள்ளைன்னா நீ இப்படிதான் இருக்கணும். அதுவே ஆக்சுவலா ஒரு கைண்ட் ஆஃப் பிரஷர்ன்னு தான் சொல்லுவேன் சில பசங்களுக்கு.
நெறைய ஆமா. அவங்க மேல நீங்க பிரஷர் போட்டு, போட்டு "நீ அழக்கூடாது, நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ பெரிய ஹீரோ மாரி இருக்கணும்." ஆ எல்லாருமே மாஸ் ஹீரோவலாம் இருக்க முடியாது. சாஃப்ட்டா இருக்கிற பசங்க தான் என்ன சொல்றது? ஆ சாஃப்ட்டா இருக்கிறதுங்கிறது வந்து ஒருத்தரோட பெர்சனாலிட்டி டைப்ப நான் சொல்றேன். சில பேர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. சில பேரு சில விஷயங்களுக்கு இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க டிவில பார்த்துட்டு ஒரு மாஸ் ஹீரோ வராரு அப்படின்னா, எவ்ளோ பெரிய சண்டை நடந்தாலும் அவர் மட்டும் அழமாட்டாரு. அ இல்ல வந்துட்டு எவ்ளோ 100 பேர் வந்தாலும் அவர் பாட்டுக்கு அடிச்சு போட்டுருவாரு. ட்ரெயின ஒத்த விரல்ல நிறுத்துவாரு. இதெல்லாம் சூப்பர் ஹியூமன் திங்ஸ். இதெல்லாம் வந்து சூப்பர் மேன், வண்டர் மேன்னு காமிக்ஸ்ல வேணா படிக்கலாம். குழந்தைங்க இல்ல ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இப்படியெல்லாம் சொல்லிக் குடுக்காதீங்க. எல்லாருமே சமம்னு சொல்லிக் குடுத்து வளங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கும். இப்ப நம்ம நம்ம நேர்ல பார்க்குற இந்த பவர் டிஃபரன்ஸ் வந்து இந்த மாரி இருக்குது. மென் வந்து டாமினன்ட்டா இருக்காங்க. ஃபேமிலீஸ்ல அப்படி இருக்குது. இந்த பட்டிமன்றம், இந்த ஃபேமிலி ஃபார்வர்ட் மெசேஜஸ் இதுல மட்டும் ஒரு ரெகுலரான ஒரு விஷயங்கள் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப வந்து வைஃப்ஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க வீட்ல. வைஃப்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. பேச விட மாட்டேங்கிறாங்க. பட்டிமன்றத்துல போனீங்க அப்படின்னா, இந்த விஷயம் இல்லாம ஒரு காமெடி வரவே வராது. எந்த பட்டிமன்றமா இருந்தாலும் சரி, அ எங்க வீட்ல வந்து எங்க வீட்டம்மா வந்து டார்ச்சர் பண்றாங்க. எங்க வீட்டம்மா வந்து ரொம்ப பயமுறுத்துவாங்க. இப்படியே இருக்குது. இது ஏன் நடக்காத ஒரு விஷயத்த ஐ மீன் நடக்கவே இல்லன்னு சொல்லல. பட் ரொம்ப கம்மியா நடக்கிற ஒரு விஷயத்த ஃபுல் டைமும் அத பத்தி அப்படியே பேசுறாங்களே! அது அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. அது வந்து என்ன சொல்றது? நீங்க இந்த பட்டிமன்றம் கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவி அப்படிங்கிற ஒரு விஷயமே 90ஸ்க்கு அப்புறம் தான் வந்து 90ஸ்ல வந்துட்டு 1990, 85, 90 அந்த டைம்லலாம் டிவி இருக்குன்னா, அவங்க பணக்காரங்கன்னு அர்த்தம் இந்தியால. ஓகேவா? ஸோ அந்த டைம்லயே பட்டிமன்றத்தில போய் டிவி ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேசுற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சஸ் அவங்களுக்கு இருக்குன்னா, ஆப்வியஸா அவங்களும் அந்த கேட்டகரிய சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இல்ல ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ம். ஸோ இது வந்து இந்த 1985 எண்டு 90ஸ்ல ஸ்டார்ட் ஆன ஒரு கான்செப்ட் இந்த பட்டிமன்றம் கான்செப்ட். ம். அண்ட் அதுல பேசிருக்கவங்க அப்போ இருக்கிறவங்க வந்துட்டு இந்த என்ன சொல்றது? ஒரு ஒரு என்ன சொல்றது? 90ஸோட ஒரு ரெவல்யூஷன்னு சொல்லுவாங்கல்ல. பெண்ணுங்களும் பெண்களும் இப்பலாம் வேலைக்கு போறாங்க. பெண்களும் எல்லாமே பண்றாங்க. இந்த 33% டிஸ்கஷன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆன டைம் அது. ஓகேவா? ம். ஸோ ம். பெண்களும் எல்லாமே பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அப்ப அதுக்காக உள்ள இன்கல்கேட் பண்ணப்பட்ட விஷயம் தான் அது. எப்பவுமே நீங்க பேசுறப்போ ஒரு 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 ஸ்டேஜ்லயோ, இல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ பேசுறப்போ, மெஜாரிட்டி விமனோட ஸ்டாண்டர்ட நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாம, ஜஸ்ட் ஒரு பாஷான, எலிட்டான விமனோட ஸ்டாண்டர்ட நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா, அதுதான் மெஜாரிட்டி, அதுதான் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரீச் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இது இவங்க வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது பட்டிமன்றம் போயிட்டு, பட்டிமன்றத்த விட்டு இப்ப மாடர்ன் டே டிஸ்கஷன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சுருச்சு. ஏதாவது ஒரு டிஸ்கஷன்லனா, இப்ப பொண்டாட்டி கேட்காம குடிக்க மாட்டேங்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மாறிட்டோம். இந்த அளவுக்கு விமென் டாமினன்ட்டா மாறிடுச்சு சொசைட்டின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொண்டாட்டிய கேட்காம குடிக்க மாட்டேங்கிறோம். பொண்டாட்டிய கேட்காம பாருக்கு மாட்டேங்கிறோம். நீங்க சொல்ற அந்த பாஷான பாரு, பப்புக்குலாம் போற அளவுக்கு இருக்கிறதே கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் தான். அந்த கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள்ல கொஞ்சம் பேர் தான் பொண்டாட்டிய கேட்டுட்டு போறாங்க. உங்களோட அந்த சின்ன உலகம் தான் பெரிய உலகம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னுமே இவ்ளோ பவர் டைனமிக்ஸ்னால அஃபெக்ட் ஆகுற ஃபேமிலீஸ்ல விமென் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான் இந்தியால. ஸோ அ இந்த இந்த ஒரு சின்ன பபிள் மட்டுமே உலகம் கிடையாது. அண்ட் இது நான் சொன்ன மாரி இந்த ட்ரெயின ஒத்த விரல்ல நிறுத்தணும் நீ. நீ பையன்னா நீ அப்படிதான் இருக்கணும். நீ பவர்ஃபுல். வண்டியில வந்து பறக்க முடியும் உன்னால அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நமக்கு இப்ப கேட்கறதுக்கு காமெடியா இருக்கோ, அதே மாரி எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே விமென் சென்ட்ரிக்கா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதும் ஒரு ஓவர் எக்ஸாஜுரேஷனா தான் நான் பார்க்குறேன். ஆனா நீ சொல்றது கரெக்ட் தான். பட் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு எல்லா மெஜாரிட்டி பீப்பிளுமே வந்து அத என்ஜாய் பண்ற மாரி தான் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காமெடி பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னா, அந்த காமெடி எனக்கு ரிலேட் ஆகணும்ல. ஆனா இந்த இந்த வைஃப் காமெடி சொன்னா, வீட்ல வைஃப் கிட்ட ரொம்ப டாமினன்ட்டா இருக்க ஆண்கள் கூட அத வந்து ஏதோ உண்மை மாரி இது பண்ணி சிரிக்கிறாங்க. அதுதான் என்னால இது பண்ணவே முடியல. சுத்தி நான் சொன்னேனே ஃபேமிலி ஃபார்வர்ட்ஸ்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 10 மெசேஜாவது இந்த மாரி வரும். அது ரிலேட்டே ஆகாது. ஏன்னா எங்க ஃபேமிலி சர்க்கிள்ல பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு மென் தான் டாமினன்ட்டா இருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து இந்த மாரி ஜோக்ஸ் வுமனே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க நெறைய. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படிடா இன்னமும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. இது 2 டைப் இருக்கு ஓகேங்களா? ஒண்ணு வந்துட்டு அ சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நான் எத மீன் பண்ணேன்னா, ஒரு நார்மல் டேல அ இந்த கலர்ல பொருள் வாங்கலாமா வீட்டுக்கு? இல்ல அந்த கலர்ல பொருள் வாங்கலாமா? இல்ல இத பண்ணலாமா? வீட்ல இன்னைக்கு இத சமைக்கலாமா? அத சமைக்கலாமா? வெளியில போயிட்டு எத்தன டைம்க்கு உள்ள வரீங்க? வீட்டுக்கு வரீங்க? அ வீட்ல வந்து டவல காய போடுறீங்களா? இல்லையா? இந்த டிஸ்கஷன்லலாம் பொண்ணுங்க தான் நீங்க வேணா பாருங்க. அந்த ஜோக்ஸ்லாம் இந்த டிஸ்கஷன் தான் மெயின் டாபிக்காவே இருக்கும். ஆ டாய்லெட்ட ஃப்ளஷ் பண்ணல, டவல காய போடல, வீட்டுக்கு லேட்டா வர்றது, வீட்டுக்கு குளிச்சுட்டு வர்றது. இதுதான் டிஸ்கஷனா இருக்கும்.
அண்ட் இந்த ஜோக்ஸ தான் அவங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மெயினா வர ஃபேமிலி டெசிஷன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆ "நீ இதுக்கு மேல வேலைக்கு போ வேணாம். இல்ல வந்து நீ வந்து வீட்ல இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கோ. இல்ல வந்துட்டு இனிமே குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு கூப்பிட்டு வர்றது நீ தான். இல்ல நைட் ஃபுல்லா இருந்து அதுக்கு டயப்பர் மாத்துறது நீ தான்." இந்த மாரி அந்த லாங் டெர்ம் ப்ராசஸ்ல எஃபெக்ட் ஆகுற விஷயங்கள் எல்லாமே டெசிஷன் மேக்கிங் வந்து விமன் கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லயும் விமன் கிட்ட இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அண்ட் என்ன சொல்றது அப்படின்னா, சி நம்ம இப்போ மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல. இந்த அளவுக்கு WhatsAppல ஜோக்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி சிரிக்கிற அளவுக்குன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்சஸபிளா இருக்கு இவங்களுக்கு இன்டர்நெட் எல்லாமே அப்படின்னா, அதுவே 6% ஆஃப் இந்தியாவோட பாப்புலேஷன் தான் சொல்றாங்க. இந்த அளவுக்கு இப்போ இந்த WhatsAppல ஜோக் ஃபார்வர்ட் பண்றது, சிரிக்கிறது அப்படின்னு இருக்குன்னா, தட் கான்ட்ரிபியூட்ஸ் டூ ஜஸ்ட் 6-7% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன். ஸ்மார்ட் ஃபோன் அக்சஸபிளா இருக்கு. இன்டர்நெட் அக்சஸபிளா இருக்கு ஆல் த டைம் அப்படின்றதே 6-7% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் தான் இருக்குன்னா, அப்பனா இதுவே ஒரு எலிட் குரூப்ன்னு தானே. நம்ம மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஓரளவுக்கு இது எல்லாமே நமக்கு அக்சஸபிளா இருக்கு. நம்மளே 6% ஆஃப் த பாப்புலேஷன் தான். டோட்டல் இந்தியாவோட பாப்புலேஷன் தான்னா, இது ஓரளவுக்கு ஒரு எலிட் குரூப் தானே. அண்ட் அப்படி பார்த்தா, நீங்க சொல்ற இந்த பட்டிமன்றம், இந்த இந்த விஷயங்கள்லாம் கன்சியூம் பண்றது அந்த எலிட் குரூப்பா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான கன்டென்ட் தானே அதுல ப்ரொமோட் ஆகும். ஸோ அத நான் அப்படிதான் பார்க்குறேன். நான் இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன அன்இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் வந்து அந்த டிசிஷன்ஸ்லாம் உமன் கிட்ட குடுத்துட்டு, பெரிய பெரிய டிசிஷன்ஸ்லாம் வந்து மென் எடுக்குறாங்க. ஸோ அத இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு நானா யோசிச்சிருந்தா கண்டிப்பா தோணியிருக்காது. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைபர் அபியூஸ் இல்ல சைபர் புல்லிங் நடக்குது அப்படின்னா, எப்படி ரிப்போர்ட் பண்றது? அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போ வந்து நம்ம இந்தியாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆன்லைன்ல நடக்கிற அ ஹேக்கிங்கா இருக்கட்டும், இல்ல சைபர் ஸ்டாக்கிங், ஆன்லைன் தெஃப்ட், சைபர் புல்லிங், அப்புறம் சில்ட்ரனோட அபியூஸ், ஆன்லைன்ல அவங்களோட வீடியோஸ ஷேர் பண்றது. இது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா நமக்கு லாலாம் கிடையாது. நம்ம எல்லாமே வந்துட்டு இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஐடி ஆக்ட் ஆஃப் 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கு கீழ தான் இது எல்லாமே வரும். ஸோ இதுக்கு தனியா வந்து ஒரு அப்படிங்கிறது இந்தியால இன்னும் இல்ல. இனிமே தான் அத வந்து ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அதுக்கான நெறைய ஒரு கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேர் ஆர் ப்ராசஸஸ் கோயிங் ஆன். இன்னும் அத அப்டேட் பண்ணல. ஆ ஸோ அது இல்லாம இம்மீடியட்டா வந்துட்டு நீங்க சைபர் புல்லிங்க வந்து ரிப்போர்ட் பண்ணோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீங்க உங்களோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அதுதான் வந்துட்டு ஒன் வே ஆஃப் ரிப்போர்ட்டிங் சைபர் புல்லிங். ஆ அது இல்லாம நீங்க ஆன்லைன்ல பண்ணணும் அப்டின்னா, ஆ cybercrime.government.in அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அந்த புல்லிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. கம்ப்ளைண்ட் வந்து நீங்க வெப்சைட்லயே ஃபைல் பண்ணலாம். இது வந்து ஆன்லைன்ல வந்து சைபர் புல்லிங் இல்ல வந்து சைபர் கிரைம் ரிலேட்டடான இஷ்யூஸ வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு. ஆ அது இல்லாம வந்துட்டு இது வந்து என்ன சொல்றது? கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றது அண்ட் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா டிவிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அ சென்னை சிபிசிஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஆ தனியா ஒரு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்கு தமிழ்நாட்டுல. ஆ அதோட மெயில் ஐடி வந்து cbcyber@tn.nic.in. ஆ cbcyber@tn.nic.in. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணி கூட உங்களோட கம்ப்ளைண்ட்ட ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லன்னா உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு. அவங்களோட ஃபோன் நம்பருக்கு இது வந்து என்ன சொல்றது? காஸ்ட்லெஸ் காலா தான் போகும். ஸோ நீங்க கால் பண்ணிட்டு ஃபோன்ல கூட நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஆ இது எல்லாமே நம்ம இது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஷூர். ஆட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல. யாஹ்! இதெல்லாம் தான் வேஸ் டூ என்ன சொல்றது? ஃபைல் அ கம்ப்ளைண்ட் இஃப் இன் கேஸ் அ நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா. அண்ட் இப்படி ஒரு அஃபென்ஸ் வந்து ப்ரூவபிளா இருந்ததுன்னா, பனிஷ்மென்ட் வந்துட்டு 3 இயர்ஸ் ஆஃப் பிரிசன்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து 5 லேக்ஸ் ஃபைன் இருக்கலாம். அ இம்ப்ரிசன்மென்ட் வந்துட்டு அப் டூ 5 இயர்ஸ் வரைக்கும் போலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப ஸ்ட்ராங்கான பனிஷபிளான அஃபென்ஸ். ஒரு 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கலாம். 10,00,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம். ஸோ இட் இஸ் நாட் என்ன சொல்றது? ஒரு ஸ்மால் மிஸ்டேக் அப்படின்னு கிடையாது. இத ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, இட்ஸ் அ வெரி பிக் அஃபென்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் வந்துட்டோம். இந்த பாட்காஸ்ட்ல சைபர் புல்லிங், சைபர் அபியூஸ்லாம் எப்படி நடக்குது? அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? எப்படி அதை ரிப்போர்ட் பண்ணணும்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் செம்மையா குடுத்தீங்க. எனக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு டாபிக் உங்க கூட பேசுறதுக்கு.
ப்ராபப்ளி டைம் இருந்தால் மேபி இன்னொரு நல்ல எபிசோட்ல உங்க கூட இன்னொரு டைம் பேச சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். Thank you so much for asking me to talk about this, and I hope this will be useful for at least யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கூட I think the purpose of this podcast is complete. கண்டிப்பா. தேங்க்யூ.